ஏண்டா ஞானம் அடைஞ்ச பிறகு குரு தேவல்லாதானடா? ஆமாடா, ரெக்க வந்த பிறகு பறக்க வேண்டிதான். பிறகு குரு இல்ல, கடவுள் கூட வேணாந்தான். ஏன்னா நம்ம ஜோதில கரைஞ்சு போயிடுவோம். ஆனா ஒருத மொட்டா அடிக்க வேண்டின பிறகு அந்த வேண்டுதல் முடிஞ்சதுன்னு அத பாதில் விடுறது சரி இல்லன்னு தோணுது. லூசு மாறி பேசுற ஒழுங்க பேசுறா. ஞானம் என்பது ஏதுமற்ற ஒண்ணு. நம்ம வாழ உருவாக்கி மனம் ஒன்ன கொடுத்து அந்த மனதைக் கொண்டே அந்த மாய அற்புதத்தை அனுபவிக்க செய்வது. ஒழுங்கான அப்போ ரெக்க வந்த பிறகு திசை தெரியணும்லா? ஓ, அப்படி போயிடியா? ஆமாரா, நம்ம மனதால் வாழ்ந்து சாகுறோம். நம்மாலதான் கடவுள் தெரிஞ்சிக்க முடியும்னு நமக்கு கடவுள் அடைய உதவும் இன்னொரு மனம் அல்ல, பொருள்தான் குரு. அத்தகைய ஒன்னா நம்ம எப்படி விட முடியும்? அது நன்றியற்ற செயல்டா. கரெக்டான். சாவது எளிது, சான்றாண்மை அரிது. இதெல்லாம் உனக்கு தெரியுதுல?